மணிமேகலைக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குன்னு சொல்லலாம். அவங்க லவ் லைஃப்பும் சரி, அவங்களோட கெரியரும் சரி நல்லாவே தான் போயிட்டுருக்கு இப்போ. மணிமேகலை விஜய் டிவியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் பிரியங்காவுக்கும் நடந்த பிரச்சனையினால தான் குக் வித் கோமாளி விட்டு வெளியே வந்தாங்க. விஜய் டிவியில விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுலேயுமே போய் ஆங்கரிங் பண்ணவே இல்லை. அப்புறம் அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா தேடி வந்துச்சு. ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் 3ல இப்போ அவங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. மணிமேகலை ஜீ தமிழில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடிக்கடி அவங்களோட நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமும் அப்டேட் பண்ணியிருக்காங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் மூலியமா. மணிமேகலை டான்ஸ் ஜோடி டான்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க பலருக்குமே ஃபேவரட்டாக மாறிட்டாங்க. அவங்களோட முக்கியமான விஷயங்களை அப்பப்போ ஷோ மூலியமா ஃபேன்ஸுக்கு சொல்லிடுவாங்க. அதே போல தான் அவங்க விஜய் டிவியை விட்டு வெளியே வந்ததை பற்றியும் இன்னமும் நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க ஷோ மூலியமா. லாஸ்ட் வீக் மணிமேகலையோட பர்த்டே செலிப்ரேஷனை செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க ஜீ தமிழ் ஸ்டேஜில். அப்போது அவங்களுக்கு ஸ்னேகா அவங்க சாரியை ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே போல் வரலட்சுமி சரத்குமார் கூலர் கிளாஸை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக குழந்தையோட தொட்டில தான் பாபா பாஸ்கர் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே மணிமேகலை பயங்கரமாக எமோஷன் ஆகி பாபா பாஸ்கரை ஹக் பண்ணி அழுந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுதுன்ற ஒரு எமோஷன் அவங்க அழுகையிலே தெரிஞ்சது. ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை மூலயமா உங்களோட ஃபேமிலி எல்லாமே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. இதுக்கு மேலே நீ எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆறுதலாக பேசியிருப்பாரு. அதை கேட்டதுமே மணிமேகலை ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுந்துட்டாங்க. அதை தொடர்ந்து மணிமேகலைக்கு கூட ஒர்க் பண்ணுற கோ ஆங்கர் விஜய் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அதை வாங்கினதும் அவங்க ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க எமோஷ்னலாக சில வேர்ட்ஸ் பேசியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு, கோ ஆங்கராக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இது மூலயமா இன்டைரக்டாக சில விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் மணிமேகலையோட ஹஸ்பண்ட் அவங்களோட தம்பி 2 பேருமே வந்து பயங்கரமாக அவங்களோட பர்த்டேவை அந்த ஸ்டேஜில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. பாபா பாஸ்கர் மூலிமா மணிமேகலை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. உங்களோட ஃபேன்ஸ் பலருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் சினிமாவை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.